ஏகதாதுவில் அணை கட்டுவதை கண்டித்தும் காவிரி நீரை திறக்க வலியுறுத்தியும் ஒசூரிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் நடைப்பயணம் மேற்கொள்ள உள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் கோபால் விவரங்களை வழங்க கேட்கலாம். கோபால், தற்போது என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க? விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக ராஜலட்சுமி, மேகதாட்டு அணை கட்டுவதை கண்டித்து காவிரி நீரை திறப்பதை வலியுறுத்தி ஓசூரிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடைப்பயணம் தொடங்கிவிட்டன. அதாவது 2 எஸ்பிக்கள் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பேருந்து நிலையத்திற்கு அருகே இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் காவேரி ஆற்றை குறுக்கே மேகதாட்டு அணை கட்டுவதை கண்டித்து தமிழகத்துக்கு காவேரி ஆற்றின் நீரை திறந்துவிட வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலர் தளி தொகுதியின் எம்எல்ஏ ராமச்சந்திரன் தலைமையில் மேகதாட்டு அணையை நோக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் நடைபயணம் செல்ல உள்ளனர். சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்களின் பங்கேற்றுள்ளனர். இந்த நிலையில் டிஜிபி தலைமையில் கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பி, நாமக்கல் மாவட்ட எஸ்பியின் 300க்கும் மேற்பட்டவர் பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். ராஜலட்சுமி, ஏகதாதுவில் அணை கட்டுவதை கண்டித்தும் காவிரி நீரை திறக்க வலியுறுத்தியும் ஒசூரிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் நடைப்பயணம் மேற்கொள்ள உள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் கோபால் விவரங்களை வழங்க கேட்கலாம். கோபால், தற்போது என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க? விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக ராஜலட்சுமி, மேகதாட்டு அணை கட்டுவதை கண்டித்து காவிரி நீரை திறப்பதை வலியுறுத்தி ஓசூரிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடைப்பயணம் தொடங்கிவிட்டன. அதாவது 2 எஸ்பிக்கள் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பேருந்து நிலையத்திற்கு அருகே இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் காவேரி ஆற்றை குறுக்கே மேகதாட்டு அணை கட்டுவதை கண்டித்து தமிழகத்துக்கு காவேரி ஆற்றின் நீரை திறந்துவிட வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலர் தளி தொகுதியின் எம்எல்ஏ ராமச்சந்திரன் தலைமையில் மேகதாட்டு அணையை நோக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் நடைபயணம் செல்ல உள்ளனர். சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்களின் பங்கேற்றுள்ளனர். இந்த நிலையில் டிஜிபி தலைமையில் கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பி, நாமக்கல் மாவட்ட எஸ்பியின் 300க்கும் மேற்பட்டவர் பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். ராஜலட்சுமி, ஏகதாதுவில் அணை கட்டுவதை கண்டித்தும் காவிரி நீரை திறக்க வலியுறுத்தியும் ஒசூரிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் நடைப்பயணம் மேற்கொள்ள உள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் கோபால் விவரங்களை வழங்க கேட்கலாம். கோபால், தற்போது என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க? விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக ராஜலட்சுமி, மேகதாட்டு அணை கட்டுவதை கண்டித்து காவிரி நீரை திறப்பதை வலியுறுத்தி ஓசூரிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடைப்பயணம் தொடங்கிவிட்டன. அதாவது 2 எஸ்பிக்கள் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பேருந்து நிலையத்திற்கு அருகே இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் காவேரி ஆற்றை குறுக்கே மேகதாட்டு அணை கட்டுவதை கண்டித்து தமிழகத்துக்கு காவேரி ஆற்றின் நீரை திறந்துவிட வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலர் தளி தொகுதியின் எம்எல்ஏ ராமச்சந்திரன் தலைமையில் மேகதாட்டு அணையை நோக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் நடைபயணம் செல்ல உள்ளனர். சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்களின் பங்கேற்றுள்ளனர். இந்த நிலையில் டிஜிபி தலைமையில் கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பி, நாமக்கல் மாவட்ட எஸ்பியின் 300க்கும் மேற்பட்டவர் பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோபால்.